வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சனோட இன்னொரு சேனல் தான் இது. எனக்கு முழு ஆதரவும் முழு சப்போர்ட்டும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டு குறிப்புகள், பூஜை அறை குறிப்புகள், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த சேனலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணவரவு நன்றாக இருக்கும், இதை முழு நம்பிக்கையுடன் வீட்டில் வைத்தாலே போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் பாருங்களேன். ஒரு பொருளை நம்ம மாற்றி அமைச்சோன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அன்றைக்கி நல்லா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு, இல்லைங்களா? இதை வாங்கின்னு வந்து ஒரு கடையிலேருந்து நான் வாங்கின்னு வந்து வச்சேன். ரொம்ப நல்லாவே இருக்குதே அந்த இடம், அதுக்கப்புறம் எனக்கு பணவரவு நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பரவாயில்ல, இந்த வாரம் இந்த கோவிலுக்கு போனோம், நல்லது நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. வீட்டில் சின்ன சின்ன மாறுதல்கள் நம்ம செய்ய நம்ம வீட்டுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு சில்வரில் ஒரு தாம்பலத்தட்டில் வச்சு செஞ்சு காட்டுறேன். உங்கள் வீட்டில் அப்படி சாதாரணமாக நீங்கள் அந்த கவுண்டர் டாப் மேலே தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். அதில் வந்து ஒரு கண்ணாடி கிண்ணம் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அகல் விளக்கு இருந்தால் அதில் வச்சுக்கலாம், பித்தளை தட்டு இருந்தால் அதில் செய்யலாம். இதை செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு முழுசாக நல்லா குளித்து முடிச்சுட்டு இதை செய்யுங்க. எங்கேம்மா இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோக்காக இதை நான் கவுண்டர் டாப் மேலே வச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை அறையில் உட்காந்து ஒரு விளக்கு, நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க. ஓகேவா? அந்த நெய் விளக்காகப்பட்டது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. இப்போ 20 ரூபாய் நோட்டு, இந்த சிகப்பு கலர் நோட்டு உங்களுக்கு இது எப்பவுமே இப்போ எல்லாருக்கிட்டையுமே கிடைக்கிது. இப்போது அந்த சிகப்பு கலர் 20 ரூபாய் நோட்டுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். சிகப்பு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால் இந்த சிகப்பு ரூபாய் நோட்டை இந்த மாதிரி நான் மடித்த மாதிரி மடித்து அந்த சில்வர் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் வச்சுருங்க. அதுக்கு மேலே கிராம்பை போட்டுருங்க. கிராம்பு வந்து அத்தனைலாம் கிடையாது, 5 7 அந்த மாதிரி கிராம்பை அந்த பணத்து மேலே 20 ரூபாய் நோட்டு மேலே போடுங்க. இந்த வெறும் 20 ரூபாய் தான் வைக்கணும், அதில் 1 ரூபாய் அதெல்லாம் ஒன்று வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா துளசியை அதில் நம்ம வீட்டுக்கிட்டே துளசி கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே துளசி கிடைக்கும். அந்த துளசி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. என்றைக்குமா செய்யலாம்? என்றைக்கு வேணாலும் செய்யுங்க. எப்போ செய்யலாமா? எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு செய்யுங்க. இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா, பிரம்ம முகூர்த்தத்தில் தாராளமாக செய்யுங்க. 100% பலன் கிடைக்கும். சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவங்களுக்கு 100% பலன் கிடைக்காதான்னு நினைக்காதீங்க. மாலை நேரத்தில் 6 மணி போல் இதை செய்யலாம். துளசியை நம்ம வச்சுட்டோமா, அதுக்கு மேலே பூவு எப்பவுமே அந்த இடத்துல ஒரு மங்களகரத்தை கூட்டும். அந்த பூ வைக்கிறது என்பது எனக்கு இன்றைக்கி அரளிப்பூ கிடைச்சிது, அதனால் அரளிப்பூவை நான் வைக்கிறேன். ஏன்னா செவ்வரளி என்பது முருகனுக்கு உரியது, அதனால் இந்த அரளியை நான் வைக்கிறேன். இது ரோஸ் கலர் அரளி தான், அரளின்றது ஒரு கணக்கு. அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த இது எல்லாமே சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளும், பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. என்ன தெய்வத்தை கும்பிடுறாங்க தெரியல, இவங்க என்ன ஒரு பரிகாரம் செய்கிறாங்கன்னு தெரியலையே, பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்களே, ஏதாவது ஒரு போனால் கூட வசதி வாய்ப்போட நல்லா வாழறாங்களேன்னு நினைப்பாங்க நம்மளை பார்த்து. நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நிஜமாக சொல்கிறேன், பணத்துக்கு கஷ்டமே இருக்காது. அது மேலே பச்சை கற்பூரத்தை அது உள்ளே வச்சுருவோம். இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு விஷயத்தை அதில் வைக்கணும். இது வந்து பூஜை அறையிலையும் நீங்கள் வைக்கலாம், இல்லை சமையல் அறையிலையும் நீங்கள் வைக்கலாம். இப்போ வேற்று மதத்தினர் கூட என்கிட்ட கேட்பீங்க, அம்மா நாங்கள் இதை செய்யலாமா? தாராளமாக செய்யுங்கப்பா. இதெல்லாம் நீங்கள் அந்த விளக்கேற்றுறதுக்கு பதில் உங்களுக்கு விளக்கேற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. ஏன்னா நல்லது தான், வீட்டில் விளக்கேற்ற வீடு விளங்குன்னு வாங்க. அதுக்காக ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு எடுத்து அதுக்கு மேலே ஏலக்காய், இந்த ஏலக்காய் ஆகப்பட்டது ஒரு 5 இல்லை 3 மொனை உடையாததாக இருக்கணும். இந்த மொனை உடையாத ஏலக்காயை அதில் அந்த உள்ளே போட்டுருங்க. அந்த பூ வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போட்டு இதை என்ன பண்ணணும், சமையல் அறையிலே நீங்கள் வைக்கலாம், பூஜை அறையிலையும் நீங்கள் வைக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மூலை, தென்மேற்கு மூலை இருந்தால் அதில் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து காஞ்சி போச்சுன்னா பூவெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு திருப்பி இதே மாதிரி செய்து வைக்கலாம்.